நல்லா ஒர்க் பண்றாரு. என்ன தனியா பார்த்து நல்லா ஒர்க் பண்றீங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்கரேஜ் பண்றாரு சார். சரிங்க. இல்ல முதலமைச்சர் அவர்கள பொறுத்தமட்டில நல்ல ஞாபக சக்தி. நான் நினைச்சேன், நான் வந்து ரொம்ப போய் அடிக்கடி போய் நின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். உங்களுக்கே தெரியும். ம், சினிமால ம், கூட நான் யார்கிட்டயும் போய் எவ்வளவோ படம் ரஜினி சார் கிட்ட எத்தனையோ படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா ம், நான் போய் நிக்க மாட்டேன். அஜித் சார் கூட எனக்கு நண்பர் தான் சார். ஆனா ம். ஒரு ஈகோன்னா விஜய் கூட இருக்காங்கறக்காக அவர போய் ஆமாமா. பார்க்க மாட்டேன். ம், அவரு ஏதோ ம். நினைப்பாரோ ம், அப்டின்ட்டு. ம். அவரு ஆனா பார்க்க நேரம்ல "எப்படி இருக்கீங்க? சொல்வா" அப்டிம்பாரு. ஆனா நமக்கு ஒரு தயக்கமா இருக்கும். சரி நம்ம இருக்கிற இடம். ஆனா அதே மாரி தான் முதல் அமைச்சர கூட நம்ம முதலமைச்சர் அந்த கூட்டிட்டு போனம்போதும் சரி 2 தடவ 2, 3 தடவ ஆனா அவரு அவ்வளோ ஞாபக சக்தியோட ம், கூட்டத்தில அவ்வளோ தூரம் இருக்காங்க. ம். மொத்த நேர்காணலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருக்காங்க. சரி. பிடி செல்வகுமார் தெரியுமான்னு கேட்குறாரு. எங்க பக்கத்துல நேரு இருக்கிறாரு. ம், இந்த பக்கம் துரைமுருகன் இருக்காரு. எல்லாரும் இருக்காங்க. பாரதி அண்ணன் இருக்காங்க. ம், எல்லாரும் இருக்கும்போது சொல்றாரு. பிடி செல்வகுமார் அவர் தான் விஜய் கூட இருந்தவரு. இப்போ கலப்பை மக்கள் இயக்கம். நம்ம கூட இருந்து ஒர்க் பண்றாரு. ம். மேடையில வச்சு சொல்றாரு. அந்த க நேர்காணல் நேர்காணல் அரங்கத்துக்குள்ள நடக்கிறார். அரங்கத்துக்குள்ளே. உங்களுக்கு ப்ராப்பர் எந்த ஊர் அப்டின்னாரு. கன்னியாகுமரி பக்கம் சார் அப்டின்னேன். ம், எழும்பி நின்னு. அதுதான் அடையாளம். நல்லா ஒர்க் பண்றாரு. என்ன தனியா பார்த்து நல்லா ஒர்க் பண்றீங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்கரேஜ் பண்றாரு சார். ஒரு ம், முதலமைச்சர் வந்து ஒரு உழைப்பாளிய கண்டுக்கலன்னா, நீ வந்து கண்டுக்கல. ஆனால் ஒரு முதலமைச்சரா இருக்கிறவ எவ்வளவு பெரிய பணிகளுக்கு மத்தியிலும் இத கண்டுபிடிச்சு என்கரேஜ் பண்றாருன்னா, ம், எனக்கு கடவுள் இருக்கிறாரு. ம். கடவுள் இருக்கான் குமாருங்கிறத நான் மனசுக்குள்ள நினைச்சு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன்.